Hi everyone, welcome to Mina for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE Board Class 9 Chapter 6 Lines and Angles தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 4 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, transversal பத்தின வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Example 4 in figure 6.19. So இதுதான் நம்மளோட figure 6.19. Okay. So if PQ is parallel to RS, angle MXQ equals to 135 degree and MYR equals to 40 degree, we have to find it out XMY. So இது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆஸ் யூஷுவல் எல்லா சம்லையும் வர மாதிரியே நம்ம என்ன பண்ண போறோம், given to find, நம்ம இதில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டி இருந்ததுன்னா to construct, அதுக்கப்புறமா சொல்யூஷன், இப்படி தான் ஒர்க் ஆன் பண்ண போறோம். So first I'll just write down the given here. So given என்ன கொடுத்திருக்காங்க, PQ parallel to RS. இது ஒரு பெரிய முக்கியமான trump card actually. parallel னு கொடுத்திருக்கத வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். So PQ is parallel to RS. So அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, angles. Angle MXQ will be equals to 135 degree. Similarly angle MYR will be equals to 40 degree. So இது ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. Fine. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், that is to find, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா angle XMY இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ XMY வந்து நம்மளால டைரக்டாக கண்டுபிடிக்க முடியாது. we have something to, அங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் தேவை. ஸோ அது என்ன அப்படின்னா இங்கே ஒரு லைன். ஸோ இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதை ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கிட்டோம்னா இந்த XM இந்த ஆங்கிளும் இந்த angle MY இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு we can add these two things and finally we will get XMY. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா to construct, அதாவது நம்ம ஏதாவது டயக்ராம்ல கொடுத்துருக்க டயக்ராம்ல சேஞ்ச் பண்ணுறது to constructன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே draw a line AB parallel to PQ through M. அதாவது இந்த M வழியா இந்த PQக்கு parallel-ஆ ABன்னு இன்னொரு லைன் வரையறேன். Okay, so I'll just draw this here. Okay, wow. I just name this line as AB. ஸோ ஏபி வந்து பிக்யூக்கு பேரலாக இருக்கிறது என்ன அர்த்தம், இந்த ஏபி வந்து கண்டிப்பாக ஆர்எஸ்க்கும் பேரலாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பிக்யூ வந்து ஆர்எஸ்க்கு பேரலல் இல்லையா. அதாவது நவ் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏபி இஸ் பேரலல் டு பிக்யூ அண்ட் திஸ் பிக்யூ இஸ் பேரலல் டு ஆர்எஸ் இல்லையா. நம்ம வந்து ஏபி பிக்யூக்கு பேரலாக வரைஞ்சிருக்கோம், ஆனால் இந்த பிக்யூ ஆல்ரெடி ஆர்எஸ்க்கு பேரலல்னு கிவனில் கொடுத்துருக்காங்க. this is given. அப்படி நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா AB is parallel to RS ன்னு சொல்லலாம் by theorem 6.6. நீங்க இங்க 6.6 எழுதாதீங்க, whole theorem எழுதுங்க. theorem என்னன்னா lines which are parallel to the same line or parallel to each other. இதான் நம்மளோட theorem. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா, அதாவது திஸ் Q. ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா we have to தேவையில்லாமல் இந்த லைன்லாம் கண்டுபிடிக்கணும், no need it off. நம்ம வந்து டிரான்ஸ்வர்சல் பற்றி படிச்சிருக்கோம். டிரான்ஸ்வர்ஸில் சேம் சைட் பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் on the same side of the transversal or supplementary அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த டிரான்ஸ்வர்சல் படி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இதுவும் pair of same side of interior angles. அப்போ angle QXM plus angle XMB must be equals to 180 degree. எதனால அப்படின்னா this AB is parallel to PQ. so parallel இருக்கிறதுனால interior angles on the same side of the transversal or supplementary. so you can write here. okay, இது நீங்க எழுதிக்கலாம். so since AB is parallel to PQ, we have to write this down, that is interior angles on the same side of the transversal or supplementary. okay, we already know that this QXM is 135 degree, already அது given இல்லையா. so அப்ப 135 degree
plus angle XMB will be equals to 180 degree. So angle XMB must be equals to 180 degree minus 135 degree, which is equals to 45 degree, right? So நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு angle XMB வந்து 45 degree அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். I'll just name this as equation 1. So XMB கண்டுபிடிச்சிட்டா அடுத்து எனக்கு தெரிய வேண்டியது BMY. கரெக்டா? So BMY கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். So நம்ம இந்த BMY இருக்குது இல்லையா, I'll just write this down here. ஃபிகர் பக்கத்தில் எழுதினா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதனால. ஸோ ஆங்கிள் BMY will be equals to angle MYRன்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த இசட் ஷேப்பில் இருக்கு. BMY ஈக்குவல்ஸ் டு இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஏன்னா இது இசட் ஷேப்பில் இருக்குது. இசட் ஷேப்பில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ இது எதனால் அப்படின்னா AB is parallel to RS. ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் equal. So இது ரெண்டு alternate angles. So அதனால நம்ம இது ரெண்டையும் ஈக்குவல்னு எழுத முடியும். So அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? This BMY will be equals to 40 degree. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? XMB கண்டுபிடிச்சிட்டேன். செகண்ட் ஈக்குவேஷனில் BMY கண்டுபிடிச்சிட்டேன். Now I'm just going to add these two things together. So 1 plus 2 பண்ணுறேன் அப்படின்னா angle என்ன கிடைக்கும் நமக்கு? that is XMY. இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஆங்கிள். this will be equals to angle XMB plus angle BMY. கரெக்டா? see X இங்க இருக்கு XMB plus BMY. so of course XMB வந்து 45 degree first equation படி and BMY வந்து 40 degree. when we add these together, these two things together, we will get 85 degree. so angle XMY will be equals to 85 degree அப்படின்னு கன்க்ளூட் பண்றோம். so hope you understand the sum we discussed today. if you still have any doubts, comment here, we will clarify. இதே lines and angles இருக்க exercise 6.1ல இருக்க 6th sum பத்தி தெரிஞ்சுக்க உங்க leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. and example 5 பத்தி தெரிஞ்சுக்க உங்க rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. and max customers data feel பண்றவங்க friends க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. thanks for watching. thank you.